இன்ஃபேக்ட் நிறைய பேர் எங்க சொல்லுவாங்க, நீங்க ஜெயலலிதா பண்ணீங்களா, இப்போ நீங்க லியோல பண்ணீங்களா, நான் எங்கப்போ அதெல்லாம் பண்ணேன். I'm told வெற்றி சார் வந்து ரொம்ப இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் how we get things. பிடிக்கலாம் வந்து 3 days ஷூட் பண்ண கூட வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாரு. நல்ல பாப்புலாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அது விடுதலை 1 and 2. அது முன்னாடி மற்ற படம் பண்ணியிருந்தாலும் அந்த பீஸ்ட்ல பண்ணா ஒரு 5 minutes தான் பண்ணா கூட சரியா 2 மணிக்கு எங்கூர்ல பார்த்துட்டு நீ பண்ணது சரியில்லை, என்னால் தான் எல்லாம் லேசியான பர்சன் நீங்க இல்ல, அது ரொம்ப லேசியான பர்சனா? லேசி இஸ் ராங் டேர்ம். லேசின்ற வார்த்தை தப்பான வார்த்தை. ஓகே, அவங்க ஒரு கிங் மாதிரி வராங்க, வரும்போது ஒரு ராஜா அதோட எல்லாம் அதெல்லாமே ஓடுறாங்க எல்லாம். நானும் ஷார்க் கான் இருக்கார்ல, நான் எப்படின்னா நான் ஃபேஷன் கரியர் சொல்றீங்களா, யார் உயரமா இருக்கிறா, எவ்வளவு உயரமா இருக்கா, இப்படிதான் பார்ப்பேன். சரி மஸ்டே போவாங்க, நான் அதை கண்டுக்க மாட்டேன். ஆக்சுவலா நீங்க கமல் சார் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது லைக் எப்பவுமே அவர் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பிரமிப்பா தான் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு யூனிவர்சல் மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவர் பார்க்கும்போது என்ன அந்த தாட் இருந்துச்சு? ஒன்று இப்போ வந்தாங்க, என்னங்க சின்ன சார் நேற்று வந்தேன் சார் பார்க்கணும் அப்படின்னு உட்காருங்க அப்படி. கமல் சார் படத்தோட கமிட்மெண்ட் போயிட்டு ரஜினி சார் படம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. என் கிளைண்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சம் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆர் மல்டி மில்லியனர்ஸ். 1000 கோடி 2000 கோடி சொந்தக்காரங்க சார். அவங்ககிட்டயே அப்படி தான் பேசுவேன். அவனோட கீழே ராசி அவங்க டீ பாயில் ஆகும், அவங்க அப்படி தான் பேசுவேன். சினிமா வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் குரு, குரு ரைட்? எஸ், சோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு நேம். அண்ட் இவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் இப்ப ரீசனா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை 2 சோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதுல வந்து ஃபுல் லீட் பண்ணிருக்கீங்க. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா பிகாஸ் நாங்க வந்து உங்களை நிறைய படங்களை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். பட் இப்போ வந்து அதுலயும் பெஸ்டா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போவீங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து த்ரூ அந்த படம் முடிகிற வரையும் இருக்கீங்க. சோ எப்படி பிரதர்ஸ் இப்ப இது கேட்கும் போது எப்படி இருக்கு ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரியில? எனக்கு ஆக்சுவலி உண்மையிலே நம்மளுக்கு தெரியல ஜி. நம்மளுக்கு வெற்றி சார் பார்த்தோம். ஆக்சுவலி ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் சொக்கலிங்கம். அவர் தான் வெற்றி சார் போட்டு விட்டாரு. அண்ட் தென் இட்ஸ் ஆல் ஹிம். அவர் என்ன பண்றாரு, எப்படி பண்றாரு, I never thought anything like that. நம்ம வேணா பட் ஒன் திங் நம்ம பண்ணுவோம். லைக் இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்களா மற்ற படம்லாம் சின்னதாக பண்ணாலும் ஐ வுட் லைக் டு பி சப்ஸ்டான்ஷியல். அது வந்து நம்ம அந்த ஒரு சீன் பண்ணாலும் நம்ம பீப்புள் ஷுட் ரிமெம்பர். ஏற்கனவே பண்ண படம் அப்படிதான் இருக்கு. நீங்க பீஸ்ட்லாம் அப்படிதான், ஜவான் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஃபைட் நம்மளுக்கு தான், ஷாருக் கான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைட் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எந்த ஃபிலிம் பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த ரோல் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி கடகம் கொண்டாம் பண்ணணும். அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா விக்ரம் சாரோட அவர் மேல ஒரு கொலை போயிடுவோம். தட் வில் பி ஃப்ரம் மை சைட் ஒன்லி. ஸோ அதை நம்ம சின்னதாக பண்ணா கூட நல்லா இருக்கணும்ன்றது நம்ம ஒரு பாயிண்ட். ஸோ அதோட கும்பலில் 10ஓட 11 இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஒரு பேர் கொடுத்தாலும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட்ன்ற அந்த படம் தான் உங்களுக்கு இன்னமும் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் அது எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிச்சு? ஏன்னா பிகாஸ் டேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது அவருக்கு வந்து ஒரு செகண்ட் படம் தான் அது. பட் நீங்களா அப்ரோச் பண்ணீங்களா இல்லை அது உங்களுக்கு தானா வந்ததா? See, to be very frank, I have never approached anybody. இதுவரைக்கும் யாரையும் அப்ரோச் பண்ணது கிடையாது. நல்ல பாப்புலாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அது விடுதலை 1 and 2. அது முன்னாடி மற்ற படம் பண்ணியிருந்தாலும் அந்த பீஸ்ட்ல பண்ணா ஒரு 5 minutes தான் பண்ணா கூட அது பீப்புள் அது வந்து எப்படின்னா அந்த கடகம் கொண்டாந்து பண்ணோம் இல்லைங்களா. அதெல்லாம் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு லேடி இருந்தாங்க. ஐ திங்க் ஷீ இஸ் நவ் வித் மிஸ்டர் நெல்சன். அவங்க கூட இருக்காங்க நினைக்கிறேன். அண்ட் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி வேணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்கள, ஆர்மினா என்ன மாதிரி ஆர்மி, நான் என் கதை நீங்க 2 minutes நிக்க வச்சுங்க பரவாயில்ல, பட் அந்த படத்துல ஒரு மெயின் கேரக்டர் கூட இதில் நிக்கணும், ஏதோ ஒரு படத்துல ஷார்ட் மார்க் கூடாதுன்னு நான் சொன்னேன். இல்ல நீங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து சார் விஜய் சார் தான் நீங்க கமாண்டே பண்ணுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. தென் இட்ஸ் ஓகே சொல்லி அப்படி போனதுதான். அது ஆக்சுவலி 1 line தான் இருந்தது. தென் இப்போ நெல்சன் சார் நம்ம தமிழ் பேசுறத பார்த்துட்டு ஒரு இன்னும் 4 line சேர்த்து போட்டு விட்டாரு. தட் வாஸ் a good experience. பட் என்ன விஷயம்னா I'm told வெற்றி சார் வந்து ரொம்ப இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் how we get things. பிடிக்கலாம் வந்து 3 days ஷூட் பண்ண கூட வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி அப்படி கேரக்டர்ஸ் மாத்திடுவாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு he should be 100% satisfied with the outcome result of the performer. எனக்கு வந்து 2-3 சீன் மேல போகுது.
2 மேக்ஸ் 2 இல்ல 3 அது மாதிரி போவே போகுது. என்ன நமக்கு கணக்குலயே வரலையா? என்ன வெளியே எவ்வளவு சொல்றாங்க. ப்ராபப்லி ஹி ஃபெல்ட் இவ்வளவு பண்ணா நீ இவ்வளவு பண்ணா போதும்னு அவர் மைண்ட்ல வச்சிருப்பாரு. சோ ப்ராபப்லி அது வந்திருக்கும் நினைக்கிறேன். டேக்ஸ் சொல்றீங்க. ஆமா ஆமா. ஏன்னா ஒரு 2-3 நாள் எதுவுமே போல. அது 20 டேஸ்லயும் போல. ரைஸ் த்ரைஸ் அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் போவே இல்லை எனக்கு. அப்போ ஒரு டவுட்ல தான் இருந்திருப்பீங்க இல்லையா? ஆமா. ஸ்கிரீன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற நம்ம ஸ்கிரீன்ல இருப்போமா மாட்டோமா? இல்ல அது ஐ வாஸ் வெரி ஷூர் அது இருப்பான்னு எனக்கு தெரியும். சரி அந்த அளவுக்கு மூலம் நம்மளுக்கு ஒரு வேலை செய்யும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நீங்க வந்து ஒரு 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 டீம் இருக்கு. அந்த டீம் எல்லாத்தையும் செய்ய வைக்குது. அந்த கனெக்ட் அந்த டீம்ல நீங்க இருக்கீங்க. சோ நீங்க இருக்கும்போது அதுவும் இன்ஃபேக்ட் நீங்க தான் வந்து இந்த டீமுக்கும் அந்த அந்த இந்த ரூரல் டீமுக்கும் அந்த இந்த சேதுபதி சாரோட டீமுக்கும் ராஜமேன் சார் டீமுக்கும் நடுவில் லிங்க் நீங்க தான் இருக்கீங்க. ஸோ அப்போ இருக்கும்போது டெஃபினட்டா யூ நோ தட் நீங்க மிஸ் பண்ண வாய்ப்பு கம்மியா இருக்கும்ன்றது அது தட் மச் ஐ டயலாக் போர்ஷன் மட்டும் இருக்குமான்றது டவுட்ல இருந்திருப்பீங்க. அது எப்படி நான் இருக்கும்போது டயலாக் இருக்கு. சோ ஓகே அது கனெக்ட் ஆகுதுன்றதுனால அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆமா. பட் எந்த விஷயத்துல பயந்தீங்க? பிகாஸ் இப்போ நீங்க தான் அதை பதிவு பண்ணீங்க. ஒருவேளை வெற்றிமாறன் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் சூட் ஆகலன்னா எடுத்துருவாரு. பட் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேக்ஸ்ல அவரு எடுத்துருவாருன்னு கூட நான் யோசிக்கல. நான் என்ன யோசிச்சேன்னா சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஓகே ரைட் ஓகே. ஆக்சுவலி அவர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பார்க்கதான் ரகடா மேக்கிங் வீடியோக்கோ பார்க்க இல்ல செகண்ட் நீங்க ஆல் அப்பியரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பார்க்கதான் ரகடா இருப்பாரு. இஸ் வெரி கிளாசி பர்சன். வேற ஒரு லீக் ஆக்சுவலி. சரி மத்தவங்க எப்படி பாக்குறாங்க எனக்கு தெரியாது. நான் அவரை பாக்குற விதம் வேற. சரி மத்தவங்க அவர் டைரக்டரை பார்க்கலாம் அப்படி இவ்வளவு பெரிய ஆள். நானும் அவர் அப்படிலாம் பார்க்கல. நான் அவரை பார்த்தது எப்படின்னா வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஒரு என்ன சொல்ற ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க? மாணவர். ஆமா. ஏன்னா நான் போன அந்த 20 டேஸ்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ட்வைஸ் அவர் வந்து அந்த அந்த பால மகேந்திர பத்தி சொல்லிடுவாரு. அட்லீஸ்ட் ட்வைஸ். நான் இருக்கும்போதே நான் பண்ண 20 டேஸ்லயே பாருங்க. ஐ திங்க் அவர் தான் அவரோட குரு சொல்லுவாரு. அப்ப பாருங்க அப்ப என்ன மாதிரி ஒரு டிவோஷன் அவர் மேல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் பாலமேந்திர சார் பி வெரி ப்ரவுட் டு ஹேவ் சம்மன் லைக் ஹிம் ஆஸ் ஸ்டூடெண்ட். ரொம்ப சொல்லுவார். இந்த மாதிரி ரொம்ப அவரை பத்தி நிறைய சொல்லுவாரு. அண்ட் ஆஸ் ஐ செட் அவர் ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு. ஸ்டைல்லாம் போற ட்ரெஸ்ஸிங்லாம் ட்ரெஸ்ஸிங்னா குட்டியூர் கலெக்ஷன்ஸ். குட்டியூர்னா அந்த கிராண்டா போற மட்டும் ஸ்டைல் கிடையாது. அது கூட ஸ்டைல் தான். அவர் போற ட்ரெஸ்ஸிங்லாம் பக்காவா இருக்கும். லுக்ஸ் மேட்சிங்கா இருக்கும். நான் தான் பார்ப்பேன். நான் குறையா சொல்லீங்களா? என் மாதிரி வேற அப்படியே தெரியாது. அவங்க அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்றது. வெரி குட் லுக்கிங் பர்சன். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பார் சார். அவர் அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். Film is, of course, I'm very grateful to him that he has given me such a wonderful. Actually, ஒரு ஆஃப் கேமரா கூட நீங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்க. அந்த ஒரு சீன் பண்ணதுக்கு வெளியில எனக்கு வந்து மிரட்டல்லாம் விட்டாங்க அப்படின்னு. சோ அந்த ஏன் யார் அது அப்படின்ற ஒரு இல்ல அவன் ரேண்டம் ஒன் கை ரோட்ல போறான். ஸோ விடியா 2 மணிக்கு எக்மூர்ல அவன் பார்த்துட்டு நீ பண்ணது சரியில்லை, உன்னால் தான் எல்லாம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டே போறான் போட்டுன்னு. நான் வேறலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஃபேஷன் டெஸ்ட்ல இருக்கோம். அப்பதான் ஒரு ஷோ பண்ணிருந்தேன் கோயம்புத்தூர்ல. என்ன ஷோ என்ன தப்பு பண்ணிட்டோம் நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னாரு, இல்ல அவன் அந்த படத்தை பார்த்துட்டு போறான் அதெல்லாம் அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லி. தென் ஐ ரியலைஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபிலிம். பிகாஸ் ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் வேர்ட் ஒன்று சொல்லுவாங்க, தாட் பிகம் யுவர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி. மேபி அது உங்களோட லைஃப்ல அது நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலி 1 by 1. ஆமா ஆமா. ஃபிலிம்ஸ் வந்து நிஜமாவே இன்ஃபேக்ட் நிறைய பேர் எங்க சொல்லுவாங்க, நீங்க ஜெயலலிதா பண்ணீங்களே, இப்போ நீங்க லியோல பண்ணீங்களே, நான் எங்கப்போ அதெல்லாம் பண்ணேன் அவங்க நிறைய பேர் கேட்பாங்க. எஸ், ஜெயிலர்ல நான் பண்ணல ஆக்சுவலி. சோ ஆனா பண்ணதா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எந்த ஆங்கிள் எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. See, if you look at me, sir, I don't think so much. I don't think. But then when I have to do something, I think about it. இந்த மாதிரி. For example, இந்த நம்ம ஜவான் படம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு 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 ப்ரூட்டலான ஒரு கமாண்டர் வந்து எல்லாரும் இது பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த நெக்ஸ்ட் அந்த ஒரு 10 days ஷூட்டிங் இருந்தது பாம்பேல. ஸோ 10 days இதான் பார்ப்பேன். அந்த வார்லார்ட்ஸோட ஸ்டோரிஸு, அந்த செங்கிஸ் கான் என்ன பண்ணாரு, அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு, சலாவுதீன் என்ன பண்ணாங்க, அவங்கள வச்சு படம் எடுத்துப்பேன். ஸோ ஐ வாண்டட் டு கெட் இன் டு தட். ஸோ அந்த படம் பண்ணும்போது நான் அந்த மாதிரி இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் விடுதலை பண்ணும்போது ஐ ஸ்டார்ட் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் காப்ஸ் என்ன பாடி லாங்குவேஜ், அவங்க என்ன பண்றாங்க. ஸோ அந்த படம் என்ன அப்போ பண்றோம்னா ஐ கெட் இன்புட் ஃப்ரெஷ். அப்புறம் அதுக்குள்ள மட்டும்தான் இருப்பேன்.
ஓகே. வேற எதுவும் நம்ம யோசிக்க மாட்டேன். இது சொன்ன மாதிரி ஷோ போய் பார்த்தா யோசிச்சிருந்தேன், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸோ when I do something அது எப்பவுமே அப்படிதான். இப்போ when you're professional that is how you're supposed to be. ஓகே. நீங்க இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் படமா என்ன படம் கமிட் ஆனீங்க? ஹேராம். லாங் என் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல எதிரில் இருந்தவங்க ராணி முகர்ஜியும் கமல்ஹாசனும். அது அவர் தான் கமல்ஹாசன் தான் பண்ணி கொடுத்தா. இப்படி தான் நீங்கள் போகணும், அப்படி செய்யணும். சரி, அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாம், அப்போலாம் நம்மளுக்கு ஒன்றுமே see we are nobody, I am nobody to talk about them. நம்ம ஒன்றுமே இல்லையா சார். நம்ம இவங்களாம் வெற்றி சாராக இருக்கட்டும், இவங்களாம் வந்து லைக் இப்போ நான் பாரு இன்டர்வியூலாம் பார்த்தா பெருமையெல்லாம் பேசுவாங்க சார். நான் அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு கூட நான் எல்லாம் இல்லை. So I'm just enjoying their face and I really thank them to give me such a wonderful opportunity. ஏன்னா நிறைய இன்டர்வியூ நான் பார்க்குறேன், 10 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே அந்த மாதிரி நடிக்க பார்த்துருக்காங்க. இல்லை, இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 days ஷூட் பண்ணவங்களா இருக்காங்க. 100 days ஷூட் பண்ணிட்டு ஜஸ்ட் 2-3 சீன்ஸ்ல வந்துட்டுலாம் போயிருக்கிறாங்க. நம்ம 20 days தான் பண்ணோம், 90 days பண்ணதில் இருக்கு. ஸோ ஐ ரியலி தேங்க் him to have chosen me for that particular part. இன்னொரு நம்ம வந்து I was not very camera friendly. இது முன்னாடி படம் பண்ணியிருந்தா கூட நம்மள டைலாக்ல யாரும் கொடுக்கல. they only use my body language முறை பார்க்கறது இப்படிதான். அந்த மாதிரி ஆமா போயிட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. டைலாக் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சார் தான் அதுக்கு எனக்கு கொடுத்தாரு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி நேட்டிவ். அதை நான் ஊருக்கார மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. தட் இஸ் ஒன் பிக், அதுக்காக தான் ஐ வில் பி வெரி இன்டெப்டட். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. நம்ம நேபாளியாக இருந்தாலும் நான் பிறந்தாலும் நம்ம ஊர் தானே, ஏன்னா ஊருக்கு வெளியே போயிருக்க முடியாது. நான் நேபாளுக்கே போனாலும் நீ 3 நாள் 4 நாள் 5 நாள் எங்கள் அம்மா வாங்கினா அப்படின்னு நான் எல்லாரும் வந்துடுவாங்க. அது நம்மளுக்கு இங்கே நம்ம லோக்கல் பாய். ஆமாம், மண்டப உள்ளோட பிளட் ஃபேஸ் தான் தமிழ், நேபாள் உடம்பெல்லாம் தமிழ் தான். நீங்க சொல்றதுல இல்ல அப்படியே வாழ்ந்துருக்கோம் சார். இது ராக்கெட் சயின்ஸ். அது இந்த ஊர் தான், அவ்வளவுதான். என்னதான் இப்ப நீங்க என்னதான் இப்ப கோடி கோடியா நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம போய் வெளியில சுத்த ஆசைப்படுவோம். இங்க லோக்கல்ல தான் இருக்கணும், கிரிக்கெட் மேட்ச் ஆடணும், இப்போ பிரியாணி சாப்பிடணும், படத்துக்கு போனால்தான் நம்ம இது இன்ட்ரெஸ்ட் இவ்வளவுதான். இது மாதிரிலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு அப்படிதான். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா நீங்க கமல் சார் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது லைக் எப்பவுமே அவரை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பிரமிப்பா தான் பார்ப்பாங்க. பிகாஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு யூனிவர்சல் மாதிரி அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவர் பார்க்கும்போது என்ன அந்த தாட் இருந்துச்சு? ஏன்னா உங்களுக்கு நடிக்கணும் ஆசை இருந்திருக்கு, பட் ரஜினி ஃபேன், பட் கமல் சார் கூட ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதை நீங்க கேட்டீங்க, அது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான இது. ஹேராமோட கமல்ஹாசன் சார் நேராக பார்க்கணும்னு சொன்னார். ஸோ அவர் அந்த ஆழ்வார்பேட்டில் அங்கே என்ன வர சொன்னாங்க. காலையில் வந்து எனக்கு 10 மணிக்கு வர சொன்னாங்க. ஸோ காலையில் 10 மணி நாங்கள் போயிட்டேன். 11 ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. 2 மணிக்கு வந்து படையப்பா ரிலீஸு. 2 மணிக்கு அபிராமி தேட்டரில் நான் வந்து நான் தேட்டருக்கு போயிட்டேன். நான் 7 தேட்டருக்கு போயிட்டேன். அங்கே யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. கிளம்ப யாராவது தேட்டர் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் என் மெயின் கோல். அதுதான் என் லைஃப்பில். அப்போ இப்போ அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் தேட்டருக்கு போயிட்டேன், யாரும் எனக்கு ஃபோனும் பண்ணல. ஐ திங்க் அப்போல்லாம் பேஜர் நினைக்கிறேன். ஐ டென்ட் ஹேவ், சரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஆமாம், பேஜர் நினைக்கிறேன் கரெக்டாக. இப்போ ஸோ தேட்டர் தான் போனேன். படம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே போனேன். திருப்பி நெக்ஸ்ட் டே அங்கே நான் போனேன். ஆனால் அவங்களும் ஒன்று ஒருத்தர் வந்தாங்க, என்னங்க சின்ன சார் நேற்று வந்தேன் சார் பார்க்கணும் அப்படின்னு உட்காருங்க, அப்படியே போயிடுச்சு. கமல் சார் படத்தோட கமிட்மெண்ட் போயிட்டு ரஜினி சார் படம் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க? இல்ல, அவர் என்ன கூப்பிட்டாரு. ஓகே, பாக்கணும், சரி அந்த கேரக்டர் அந்த பையன் சார் கூடுங்க பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சோ கமல் சாரே டைரக்டர்? ஆமா, அவர் தான் டைரக்டர். சோ இன்ஃபேக்ட் ஹி ஆக்ட் பண்ணி இல்ல அவர் டைரக்டர் அவர் கால் பண்ண சொல்லிருக்காரு. ஆமா, ஆஃப் கோர்ஸ். சோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். த்ரூ மாடல் கோஆர்டினேட்டர் வந்தாங்க. ஆக்சுவலி அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. சோ வந்து நல்ல வாட்ட சாட்டமா இருக்கணும். சோ நான் அப்ப மாடல் அப்ப மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளை அப்படி கூப்பிட்டாங்க என்ன அவங்க. ஸோ 10 மணிக்கு கூப்பிட்டாங்க, மணி 1 ஆயிடுச்சு. அது வரைக்கும் வரவே இல்லை. வரோம் இருங்க வருவாருன்னு 2 மணிக்கு படம் போனோம். நான் தேட்டருக்கு போயிட்டேன். போய் நெக்ஸ்ட் டே வந்தேன். ரொம்ப லேசியான பர்சன் நீங்க இல்ல? அது ரொம்ப லேசியான பர்சனா? எதுவுமே பெருசா எடுத்துக்காம மைண்ட்ல போட்டுக்காம. லேசி இஸ் a wrong term. நீங்க லேசின்ற வார்த்தை தப்பான வார்த்தை. ஓகே, அந்த சிம்பிள் பர்சன்.
ஓகே மை தாட் இஸ் வெரி சிம்பிள். நீங்க இப்படி பிரம்மாண்டம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரிலாம் ஏறாது. ஓகே அது மாதிரிலாம் அது யாரு ஹூம் எவர் இட் மே பி. ஸோ அது ஏன்னா ஒரு படம் கமிட் ஆக போறோம் அப்படின்னா ஸோ அதுக்காக வந்து 24 hours வெயிட் பண்ற எல்லாம் நம்ம நிறைய பேர் பார்ப்போம். 24 hours வெயிட் பண்றது படம் ஒன்று கிடைச்சிடாது சரிங்களா. அந்த மாதிரி 24 hours இல்லை, 25 years கிடைக்காது. வாட் இஸ் ரிட்டன் ஹெட் இஸ் வாட் வில் ஹேப்பன் அல்டிமேட்லி. பட் எஃபோர்ட்லாம் நான் போவேன், கூப்பிட்டாலாம் போவேன். அது வரைக்கும் கூப்பிட்டீங்க கிளம்பி வந்துட்டேன் இல்லைங்க, அது எஃபர்ட்லாம் நான் அதெல்லாம் செய்வேன், எஃபர்ட்லாம் போடுவேன். பட் ஐ டோன்ட் ஃப்ளை. ஐ டோன்ட். நான் ஜென்ரலாகவே அப்படி தான், என்னையுமே அப்படி தான் இருப்பேன். இப்போ என் கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆர் மல்டி மில்லியனர்ஸ். 1000 கோடி 2000 கோடி சொந்தக்காரன் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்டயே அப்படி தான் பேசுவேன். அவனோட கீழே தான் செய்வான், அவன் டீ பாயில் இருப்பான், அவங்ககிட்ட அப்படி தான் நான் பேசுவேன். அது எனக்காக ஐ டோன்ட் திங்க் ஸோ மச். ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம அப்படி தான், நம்ம வளர்ப்பு அப்படி தான் வீட்டில். இவ்வளவு ஸ்ட்ரென்த் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டீங்க. பிகாஸ் ஸ்ட்ரென்த் பண்ணும்போது ஒரு கோரியோகிராஃபரா நீங்க வந்து ஐ மீன் மாடலிங் கோரியோகிராஃபரா இருந்துட்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போது அதுக்காக ஏதாச்சும் பயிற்சிகள் எடுத்திருக்கீங்க? அதெல்லாம் இல்லை ஜி. சி இஃப் யூ ஆர் ஃபிட். இப்போதான் இப்போ நான் ஜிம் படம் பண்ணியிருக்கேன். இப்போ டே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ திங்க் மிஸ்டர் பா ரஞ்சித்தும் விஜய் ஆண்டனி அவங்க இப்போ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்தில் ஐ ஹவ் பிளேட் ரோல் ஆஃப் எக்ஸாசிஸ்ட். அது அந்த பேய் ஓட்டுறோம் தாந்திரிக், அந்த ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்ன சொன்னாங்க, அந்த 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 இது வந்து அந்த ஜின்னு அது ஒரு அடி அடிக்கும்போது நான் தான் மந்திரவாதி, அதை இது பண்ணுவேன் அந்த இதை. ஸோ நான் போய் அப்படி கீழே போய் அது விழணும், அதை நான் போய் விழணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஜி கரெக்டாக ஒன்றும் ஜி மிஸ் ஆகுது ஜி சி அப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. எங்கே வேணும் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார், இங்கே சொல்லி அவங்க அதை புட்டா குஷன் கயிறுலாம் கட்டிட்டாங்க. கயிறு என்ன சேஃப்டி பர்பஸ்க்கு அல்ல கீழே விழுந்த உடனே சர்றமா இருக்கணும். அப்போ வந்து அந்த ஜின் அடிச்சு நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஷாட் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஜின் நம்மளை அடிச்சது. ஐ சம ஷார்டட் ஆக்சுவலி. ஸோ வந்து அந்த அந்த குஷன் வச்சாங்க பார்த்தீங்களா, அதை தாண்டி போய் வந்துட்டேன். வந்து இவன்ட்டு நான் கோட்டப் ஒன்னாவிலே ஜி நம்ம கிரிக்கெட் டெய்லி ஆடுறோம், டெய்லி கிரவுண்ட் விழுந்து தானே இருக்கேன். பால் ஃபீல்டிங் விழுறோம், ரன் பிட்வீன் ரன்னிங்ஸ் விழுறோம், அவ்வளவுதான். அதோட மோசமா அங்கே இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நான் இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நடிச்ச நடிகர்கள்ல யார் கூட நடிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க நினைச்ச தோட்டை விட ஒரு வேற மாதிரியான ஒரு பிம்பமா இருந்துச்சு? உண்மையில ஒன்றும் நினைக்கிறேன். ஒரு ஆக்டரை பார்க்கும்போது விஜய் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். போது நீங்க விஜய் சார் நீங்க சொன்னீங்கன்னா அது வேற ஒரு கதை இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு ஆர்கனைசர் பண்ணாரா கெஸ்டா வந்தாரா எனக்கு தெரியாது. என்னோட முதல் ஃபேஷன் ஷோ, நான் 8 வருஷம் மாடலிங் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா, நான் 2 ஷோ பண்ணியிருக்கேன். அது என்னோட முதல் ஷோ. அதே ஸ்கூல் படிக்கும்போது நினைக்கிறேன், ஸ்கூல் படிக்கும்போது 11th or 12th படிக்கிறேன். இந்த எக்போர்ட் மியூசியம் ஷோ பண்ணாங்க. அதுல சார் வந்து ஜட்ஜா வந்தாரா இல்ல அவர் நடத்தினாரான்னு எனக்கு தெரியல. அதான் காலேஜ், ஐ திங்க் ஹி வாஸ் இன் ஹிஸ் காலேஜ். அதான் அது எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியல. அதான் இதுல ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த சீன். அந்த நாங்க வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம், தப்பு டோர் நின்னாருங்க, அந்த டோர் என்ட்ரி இங்க என் பக்கத்துல இருந்தாரு. அப்போ இஸ் நாட் அப்போ வந்து இஸ் நாட் ஈவன் பாப்புலர் ஆக்டர் கூட அவ்வளோ கிடையாது. அப்படி வந்து இது சுற்றி பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே ஐ திங்க் இஸ் காலிங் சம்மன் ஃப்ரெண்டு யாரை கூப்பிட்டு போல இருக்கு. அது அந்த இது அப்படியே மைண்ட்ல எனக்கு பார்த்தோம். இவர் ரசிகர்ல பண்ணவரில் ஒரு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த படத்துல பண்ணவரில் ஒரு ஸோ அப்படியே யோசிச்சு அது அப்படியே மைண்ட்ல லாக் ஆயிடுச்சு அது. ஸோ அவரை அப்படி பார்த்தேன். பீஸ் பண்ணும்போது he was not with me in the shot. ஆமா. ஸோ அவர் நம்மளுக்கு தனியாக இருந்தாங்க, அவர் செப்பரேட்டான ஷாட். சரி ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க் ஆக்சுவலி மச் நம்ம யார் என்ன பார்க்கும்போது ஒழுங்களா அப்படின்னு பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி டைரக்டர் ஃபைட் சீன் இருக்கு. ஆமா, அது நீங்க அவர் பாத்தீங்கன்னா அது பாருங்க. see why these people are such great men. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம மேல வந்து காலை போடு சொல்லி கால் அமுத்துவார். அப்படி அமுத்துறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு சாரி கேட்கிறார். சாரி அவர் எப்படி வர்றாருன்னா மைக்கேல் ஜாக்சன் வர்றாரு அந்த செட்டுக்கே. அவரோட வண்டி வருது, அவங்க ஒரு பெரிய காவாம இருந்தது பெருசா, வாட் பெரிய இது, அந்த போய் யாரும் போக முடியாது, பிரிட்ஜ் மாதிரி வச்சிருந்தாங்க. அவர் வண்டி வர்றதுக்கு ஒரு 10 minutes கூட ஃபுல் காவா மூடிட்டாங்க, மண்ணை போட்டு மூடிட்டாங்க. மூடி அவர் பஸ் வந்து அங்கே நிற்கிது. அவர் அங்கே தான் வெளியே வராரு. அவர் உள்ள வந்து எல்லா மொபைலும் நல்லா பிடிங்க வச்சுக்கிறாங்க, எல்லாம் பிடிங்க வச்சுட்டாங்க, எந்த இடத்துல மற்றவங்களாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஹி இஸ் கமிங் லைக் தட். ஆனா அந்த பர்சன் அப்படியே ஆப்போசிட். அந்த மாதிரி வரவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க ஒரு கிங் மாதிரி வராங்க, வரும்போது ஒரு ராஜா அதோட எல்லாம் ஓடுறாங்க எல்லாம். ஆனால் அவர் வந்து வந்தாரு. நானும் ஷாருக் கான் அப்படி இருக்காருல்ல, நான் எப்படின்னா நான் ஃபேஷன் கொரியர் சொல்லிங்களா, யார் உயரமா இருக்கிறா எவ்வளோ உயரமா இருக்கா இப்படிதான் பார்ப்பேன்.
கூட நம்ம ரோட்ல கூட கேர்ள் திங்க். ஆமா ஆமா இல்ல மேல எப்படி பாவனும் அப்படி பார்ப்பேன். இல்ல கேர்ள் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் ஆப்போசிட் ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா சாரீஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஹியரிங் என்ன பண்ணிருக்காங்க, சோ அந்த மாதிரி நோட்டீஸ். நீங்க லைக் இல்ல இப்போ உங்க லாங்குவேஜ் சொல்ல போனா டைரக்டர் இருக்காங்க, இவன் பார்த்தா கேர் செட் ஆவானே அந்த மாதிரி எனக்கு என்ன அப்படி பார்ப்பேன். சம்டைம்ஸ் ரோடு பொம்பளைங்க போயிட்டு இருப்பாங்க, சில பேர் கால் பெருசா இருக்கும், லாங் லெக்ஸ் லாங். எங்க இண்டஸ்ட்ரி வந்து லெக்ஸ் லாங்கா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரேர், கிடைக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க கூட அவங்க இருப்பாங்க. இந்த பெருக்கிற லேடிஸ் எங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க, இவ்வளவு பேர் கால் இருக்கு அவங்களுக்கு, இந்த லேடி இவ்வளவு பேர் கால் இருக்கு, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி மாடலாம் அந்த மாதிரி போவோம் மைண்ட் எனக்கு பார்த்து. சில பேர் மஸ்டே போவாங்க, நான் காட்டவே மாட்டேன். ஸோ எப்படி சொல்லலாம், இண்டஸ்ட்ரி திங்கிங் இருக்கலாம். அது சப்கான்சியஸ் ஆயிடும். நம்ம 20 years லைன்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது இப்போ ஷாருக் கான் வராரு, அப்படியே கூட 20 பேர் வராங்க. நான் அவர் மட்டும் தான் பார்த்தேன். சரி ஓகே, அவ்வளோ வேறமெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. சரி வந்தாரு, ரொம்ப ஸ்லோவாக வர்றாரு, ஆனால் ஸ்பீடெல்லாம் வரல. படத்தோட ஸ்பீடாக காட்டுறாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தார். அப்புறம் மேலே கால் வச்சாரு, அப்புறம் சாரி சொல்லிட்டாரு. அவர் ஒரு 5-6 தடவை சொல்லிட்டாரு. ஒரு தடவை வைக்கும் போது ஐம் சாரி அந்த இது இன்ஃபேக்ட் ஐ கேன் ஸ்டில். அதே மாதிரி அந்த மானிட்டர் வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை, நம்ம மூஞ்சி எப்படிதான் இருக்கு மானிட்டர்ல சொல்லிட்டு நான் போய் அங்கே பார்க்கணும். அவர் என்ன ஷாருக் கான் சார் என்ன பண்ணாரு, சேர் எடுத்து கொடுக்குறாரு ஃப்ரண்ட்ல, கணேஷ் ப்ளீஸ் விசிட், நீங்க தான் கீழே இருந்தீங்க, நீங்க தான் பார்க்கணும், நல்லா பாருங்க சொல்லி சேர் எடுத்து கொடுத்தாரு. அவர் கொடுத்த உடனே அட்லீஸ்ட் சார் ஆமா கணேஷ் உட்காராங்க நம்ம சார் நம்ம ஐ எம் ரெடி நோபடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தீஸ் ஜென்டில்மேன். நம்ம எந்த விதத்துலயும் நம்ம வந்து அவங்களுக்கு ஓகே நம்ம as a person it's a different story, as a human it's a different thing. பட் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு சோஷியல் ஒரு சொசைட்டில அவங்க இருக்க லெவல்ல பாத்தீங்கன்னா உண்மை, பட் தே ஆர் ஸோ down to earth. So I felt really so nice and so good, so people are like that. அந்த மாதிரி I generally don't ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன் சார். அந்த மாதிரி போகுது அதெல்லாம் I don't do much. கூட சேது சாரோட ஃபோட்டோ எடுத்தேன். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாரு, இவர் ஃபோட்டோ எடுத்து ஆமா சேதண்ணா மேல கையை மேல போட்டார் போவாரு அப்படி சொன்னாரு. எங்க அவர் உங்களுக்கு தாங்க சேதண்ணா, எனக்கு வந்து விஜயஸ்ரீயோட அண்ணன் அவர். எனக்கு ஃபர்ஸ்ட் விஜயஸ்ரீ சிஸ்டர், ஷீ இஸ் மை கிளையண்ட். நம்ம கூட நான் ஷோக்காக நான் பார்த்தெல்லாம் பேசியிருக்கேன். I said he is first Jayashree brother for me. அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஆக்டர். ஸோ நான் அவர் தான் பார்ப்பேன் இதான் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம ஐ டோன்ட் ரியலி திங்க் மச். நம்ம பாட்டுன்னு வரைக்கும் பண்றது. அது சினிமா இருந்தாலும் சரி, ஃபேஷனாக இருந்தாலும் சரி, என் தொழிலாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஆல் தி சேம். எனிவேஸ் பியூட்டிஃபுல் டைம் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வெரி ஹாப்பி என்னன்னா ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன மென்டாலிட்டி, பிகாஸ் ஒரு விஷயத்த ரொம்பவே பேஷனட்டா எடுத்துக்கிறீங்க, பட் ஆனா அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளிசிட்டியாவும் பாக்குறீங்க. சோ அந்த ஒரு மென்டாலிட்டி யாருமே இருக்காது. ஒரு சில இந்த சான்ஸ் கிடைக்கணும் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்றாங்க பாத்துருக்கேன். பட் இருந்தாலும் என் பேஷனுக்காக இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், பட் கேட்டா அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த சிம்பிளிசிட்டி இருக்குல்ல. சோ அது மாதிரி நான் பாக்குறதுல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பாக்குறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச். Was a beautiful time எங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் சார். I also enjoyed this interview. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் ஃபர்ஸ்ட். ஸோ இன்ஃபேக்ட் இன்னொருத்தவங்க இருந்தாங்க, இன்னொரு 2 பேர் இருந்தாங்க, பட் ஓகே வேற மாதிரி டேர்ம்ஸ் சார் நான் ஒத்துக்கல. ஸோ ஐ ரியலி தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்.